பசுவை கோமாதா என்று சிறப்பித்து அழைக்கின்றன வேதங்களும் புராணங்களும். பசுவை தெய்வமாக வழிபடும் முறை நம்மிடையே இருக்கிறது. பசுவிற்கு உணவளிப்பதே பலவற்றுக்கும் பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கோமாதா பற்றிய சில தகவல்களை இங்கே பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது பசுதான். எனவேதான் அவரை கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கிறோம். கோ பூஜை நடத்தும்போது கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும். கோ பூஜை செய்வதால் பணக் கஷ்டம் நீங்கும். சஷ்டிய பூர்த்தி, சதாபிஷேகம் ஆகியவற்றின் போது பசு தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் சேரும். ஒரு பசு தன்னுடைய முதன் கன்றை பிரசவிக்கும் போது அதனை தேனு என்பார்கள். இரண்டாவது கன்றை பிரசவித்ததும் அந்த பசுவை கோ என்பார்கள். இரண்டாவது கன்றை பிரசவித்த பசுவைத்தான் கோ பூஜைக்கு பயன்படுத்துவார்கள். பசுவின் வாய்ப்பகுதியில் கலி தேவதை இருக்கிறது. அதனால்தான் பசு பின் பகுதியை தொட்டு வணங்கும் பறை வழக்கத்தில் உள்ளது. காமதேனு பசு மூவுலகிற்கும் தாயாக கருதப்படுகிறது. பசுவுக்கு தினமும் பூஜை செய்வதென்பது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமாகும். பசுவின் உடலில் 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவகிரகங்களும் வீற்றிருந்து ஆட்சி செய்கின்றனர். பசுவை 108 போற்றி சொல்லி வழிபட்டால் பல புராதன கோவில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க இயலாவிட்டால் வாழைப்பழம் கொடுக்கலாம். உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க இயலாவிட்டால் அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு கோசாலையில் சேர்த்து விடுவது நல்லது. பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது நல்லது. பசுவின் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த கடவுள்கள் வீற்றிருக்கின்றனர் என்பது சற்று தெரிந்து கொள்ளுங்கள். தலை சிவபெருமான், நெற்றி சிவசக்தி, வலது கொம்பு கங்கை, இடது கொம்பு யமுனை, கொம்புகளின் நுனி காவிரி, கோதாவரி முதலிய புண்ணிய நதிகள், கொம்பினடியில் பிரம்மன், திருமால், மூக்கின் நுனி முருகன், மூக்கினுள்ளே வித்யாதரர்கள், இரு காதுகளின் நடுவில் அஸ்வினி தேவர், இரு கண்கள் சூரியன், சந்திரன், வாய் சர்ப்பாசுரர்கள், பற்கள் வாயுதேவர், நாக்கு வர்ணதேவர், நெஞ்சு கலைமகள், கழுத்து இந்திரன், மணித்தலம் எம்மன், உதடு உதயஸ்தமன சந்தி தேவதைகள், கோண்டை 12 ஆதித்யர்கள், மார்பு சாத்திய தேவர்கள், வயிறு பூமிதேவி, கால்கள் வாயுதேவன், முழந்தாள் மருத்துதேவர், குளம்பு தேவர்கள், குளம்பின் நுனி நாகர்கள், குளம்பின் நடுவில் கேந்தர்வர்கள், குளம்பின் மேல் பகுதி அறம்பெயர்கள், முதுகு ருத்திரர், யோனி சாப்தமாதர் 7 கன்னியர், குதம் லட்சுமி, முன்கால் பிரம்மா, பின்கால் ருத்திரன் தன் பரிவாரங்களுடன், பால்மடி 7 கடல்கள், சந்திகள்